சத்தீஸ்கர் மாநிலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அவரது உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், ஒரு ஆற்ற முடியாத துயரம் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது அவர்களது உறவினர்கள் என்ன சொல்றாங்க? உடல்கள் எப்போது கொண்டு வரப்பட இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன சுரேஷ்? விக்னேஷ் திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணி புரிய சென்றவர். அங்கேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருக்கு பவித்ரா என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ள நிலையில் திருப்பத்தூரில் உள்ள அவரது உறவினர் திருமணத்திற்காக சத்தீஸ்கரிலிருந்து கிளம்பி வரும்பொழுது ஜகல்பூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள விபத்தில் சிக்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்பு தற்போது எடுத்து வரப்பட்டு இருக்கிறது. தற்போது விஜயவாடா பகுதியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மாலை 4 முதல் 5 மணிக்கு அவர்களது உடல்கள் இங்கே வந்து சேரும். தற்போது அவருடைய தாயார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். அம்மா, என்ன பேசிட்டோம் மகனே, நான் என்ன தோத்துட்டு பேசிட்டோமானே, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியுமானே மகனே, என்ன சொல்லிட்டோம் ராஜா, ராஜேஷ் என்னடா சொல்லிட்டேன் மகனே, வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்து முந்தின 3 நாள் ஆயிடுச்சு பேச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை பேசணும், நான் சாயந்தரம் வர வழியில தான் அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசணுது தண்ணியில தான் அடிச்சிடுச்சுன்றாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டோம், நான் பார்த்தனா மேலும் இது குறித்து அவருடைய சகோதரரிடம் நாம் கேட்போம். இந்த தகவல் என்ன நடந்தது, எப்போ உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது? செவ்வாய்க்கிழமை காலையில் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அக்கா கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வர வழியில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால், ஃபோன் பண்ணால் எல்லாமே 2 பேருமே சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. எந்த டைமில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் நேற்று காலையில் எங்களுக்கு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த மாதிரி பாடி இருக்குது, அப்படி எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணவங்க ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு நேற்று ஈவினிங் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பாடி வந்துடும், இன்றைக்கி ஈவினிங் 5:30 வந்துடும். விஜயவாடா தாண்டி வந்துட்டு. தற்போது பாரண்டப்பள்ளி பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் இருக்கும் மக்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதை காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.